இப்படி பேய்ங்கெல்லாம் தூங்குற நேரத்தில் அதுங்க தூக்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி நம்ம தூக்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி ஏன்டி இப்படி படுத்துற? சரி இப்படி எல்லாரும் தூக்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்? கோவில் அன்னதானத்துக்கு. கோவில் அன்னதானத்துக்கா? கோவிலுக்கு போகிறோங்க 23ஆம் தேதி. அதோட நம்ம ஓ என்ன சாமி தரிசனம் உங்களுக்கு? ஆமா, இருந்தாலும் அவரோட படத்தை வந்து நான் சின்ன வயசுல இருந்து அவரோட படம் ஆதி படம் வந்து ஃபர்ஸ்ட் நடிச்சது அதுதான் நான் பார்த்துருக்கேன். நீ அவரோட தேட்டர்னு சொல்லி போய் பார்த்தது நான். பிடிச்சிருக்கேன், ரொம்ப பிடிச்சிருக்கேன். இதுக்கப்புறமா கோட் படம் பார்த்துச்சு. ஆமா, கோட் படம் நான் தேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஓகே போய். அப்புறமா இப்போ வர அதுக்கப்புறமா அவரோட படம் தேட்டர்லேயே வரல அப்படின்ற போது அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:13, எனக்கு தெரிஞ்சு 4:15க்கு படம். 4:15 ஆமா. அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. என்னதான் இந்த படம் நிறைய கான்ட்ரவர்சி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தா கூட அப்ப கூட ஆக்சஸ் கார்டு எடுத்து வைக்க மாட்டீங்களா? நான் தான் வச்சுட்டு இருக்கேன். சரி பேசுவேன். ஆயிரம் தான் இருந்தாலும் நம்மளோட சிஎம் படத்தை போய் நிறைய பிரச்சனை வந்தாலும் விட மாட்டேன்னு சொன்னாலும் வந்துட்டு இந்த படமே நடிச்சிருக்கலாம் அவரு நடிக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் வாக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இவரு என்ன உனக்கு அதாவது சிஎம் ஆகி வாக்குறுதி கொடுத்துருக்கணுங்களா? என்னால முடியல. நல்லா இருக்கணுங்க. என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. ஓகே, இப்போ எங்க காரை கண்டுபிடிக்கணும். இங்க நிறுத்தி போட்டு அங்க போயிட்டு டிப்ரெஷன். ஆக்சுவலா இது என்னோட ஸ்லீப்பிங் டைம்டா. இப்போ எழுப்பி இப்படி படுத்துறீங்களாடா. ஓகே, தியேட்டர் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பயங்கர ஃபெஸ்டிவலாக இருக்கும், எல்லாருமே வராங்க, போய் பார்ப்போம். எல்லாருமே வராங்க, தியேட்டர் போய் பார்ப்போம். வெல்கம் டு சிட்டி. வாழ்க்கை மறந்துட்டேட பரமா. இந்த படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூப்பிட்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதியோட பயங்கரமான ஃபேன் தான். எதுக்குன்னு நீங்கள் கொஸ்டினே வந்துட்டு கேட்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா தளபதி படம் நம்ம இங்கே 8 வருஷமா இருக்குமா, 8 வருஷமும் எல்லா வருஷமும் வந்துட்டு படம் பார்ப்போம். ஆமாம், அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்துருக்கோம். கேதர் பண்ணி கூப்பிட்டு வரதுக்குள்ள இந்த இவனெல்லாம் கூப்பிட்டு வரதுக்குள்ள நம்மளாம் யாரு இப்போ செம்ம ஜாலியாக இருக்கிறோம். போகும்போது எப்படி இருக்குன்னு தெரியாது. அவரோட லாஸ்ட் மூவி நல்லா இருக்கும், நல்லா பார்த்தா அவ்வளோ இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் ஆஸ் இட் இஸ். ஓகே, சிம்பிள் ஆஸ் இட். நக்கல்யா அவனுக்கு. ஏய், ஏடா சேனலை பத்தி அசிங்கமா பேசிட்டு இருக்க? ஏய், வெயில் அடிக்குதுடா வெளியே. வெயில் அடிக்கிறனால தான் வெளியே போக மாட்டேங்கிறேன். டேய், ரெண்டாவது இங்க பேரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கா இல்லையா? 4 செவத்துக்குள்ள மேட்டர் முடிச்சு தப்பாக்குதுண்ணா. சமைச்சு முடிச்சிடலாம். டெய்லி சமைக்கிறது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வருஷம் செகண்ட் ஷோக்கு வந்திருக்கீங்க. இயங்க போகுது. இத்தனை நாள் கிச்சன்ல இருந்து கட் காப்பி பேஸ்ட். ஐயோ, கட் காப்பி பேஸ்ட். ஹாய், எதுக்கு கத்துறாங்க? எல்லாருமே உங்களை பார்த்துருக்கேன். அந்த சத்தம், அந்த விசில், ஜனங்க சந்தோஷம். Moments later. எப்படி இருந்தது? எல்லாம் ஓகேவா? இதுக்கெல்லாம் ரிவ்யூ சொல்ற படமே கிடையாது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஏய், அப்படி இல்லங்க. நான் பட்ஜெட் முடிச்சிட்டு பயப்படுறடா. ஏன் பயப்படுற நீ? ஏன் பயப்படுறப்ப?
நார்மலாவே நார்மலா பயப்படாத. இப்ப வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு. நான் ஏதாவது சொல்ல, அது கீழே கமெண்ட்ல ஏதாவது சொல்ல எதுக்கு? இல்ல அப்படி இல்லங்க, நான் வந்து படம் பார்த்து முடிச்சிட்டு பேசுறதுனால நான் அப்படி கேக்குறேன். எப்படி இருந்துச்சு? நான் நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லன்னா இல்ல, நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு ரிவ்யூவே கிடையாது. நல்லா இருக்கோ நல்லாலே வந்து பார்த்தாகணும். ஏன்னா அது அவரோட லாஸ்ட் படம். One last dance bro. எஸ், ஒன் லாஸ்ட். ஆனா அதுக்காக அப்படி கிடையாது, படம் வந்து நல்லா இருக்கு. அவருக்கும் தேவை, நமக்கும் தேவை, அப்படி இருந்துச்சு படம். இதுக்கு மேல நிறைய சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே, ஸோ நிறைய பேர் வந்து இனிமே தான் போவாங்க. ஏன்னா வீக்கெண்ட்ஸ்லாம் இனிமே தான் இருக்கு. ஸோ அதனால அப்படி கம்ப்ளீட்டா நம்மளால பிரேக் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த படம் நிறைய கான்ட்ரவர்சிலாம் வந்துச்சு. ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி அப்படி இப்படி அப்புறமா ரிலீஸ் ஆக முடியாம. பட் ஆனா என்னதான் நீங்க சொல்லுங்க, தியேட்டர்ல வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு ஃபீல் துபாயில எங்களுக்கே நான் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி கிளிப்லலாம். என்ன ஒரு கத்து தெரியுங்களா, அதுவும் அந்த அந்த இந்த பாட்டு தளபதி கச்சேரி முன்னாடி போய் நம்ம ஊர் மாதிரி இங்க துபாயில ஆடிட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு 8-9 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் எல்லாமே இந்தியால பண்றது நான் பாத்திருக்கேன். ஆனா இங்க வந்து ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப ரொம்ப ரேர். ஆனா அது இங்கவே அப்படின்னா ஊர்ல எல்லாம் ஃபயரா இருக்கும். கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும், ஊர்ல பாத்துருக்கலாம். பட் ஆனா விடுங்க, பார்க்க முடியல. இவ்வளவு டீப்புக்கு என்னன்னா, நானும் விஜய் ஃபேன் கிடையாது, இவ்வளவு விஜய் ஃபேன் கிடையாது. அதுக்குன்னு விஜய் பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது, பிடிக்கும். எங்களுது நல்லா இருக்கும். இப்போ எங்களையே அறியாமையே நாங்க வந்து அவ்வளோ கத்துனேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவர் வந்து ஐயோ லாஸ்ட் மூவி அப்படின்னு இல்லை, நல்லா இருந்தது. அவரை வந்து அந்த தியேட்டர்ல வச்சு பாக்குற அந்த சீனு ஒருவனும் நல்லா இருந்துச்சு, மாசா இருந்தது. அதான எப்படி அது டைரக்டர், ஆனா அதுல மாசா விளாண்டுருக்காரு. எப்படின்னா எது அவர் வந்து பொலிட்டிக்கலா பேசும்போது அங்கேயும் போகுது, திரும்ப அடுத்த சீன் திரும்பவும் இதுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க ஸ்டோரிக்குள்ளேயும். அந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. படம் வந்து நீங்கள் டெஃபினட்டாக பார்த்து தான் ஆகணும், வழியே இல்லை. ஏன்னா இவரோட லாஸ்ட் ஒரு செலிப்ரேஷன். One last dance bro. இது வந்து மூவி இல்லை, செலிப்ரேஷன். எல்லாரும் போய் நம்ம சிஎம் சீஃப் மினிஸ்டரோட தல ஜோசப் விஜயோட ஜனநாயகம் படத்தை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கோ. நாங்கள் இப்போ தான் பார்த்தோம், படம் சூப்பராக இருக்கு. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் வரை உங்களிடம், அடுத்த சமையல் எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடம். ஆமாண்டி, ஒரு தடவை இப்போ வெளியே வந்துட்டோம்னா அடுத்து 2 வீடியோ இதுல சமையல்ல தானே. இது நீ வந்து நிறைய பேர் வந்து இவளை பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸே திட்டுறாங்க, எப்போ டிடி அட்ராசிட்டிஸ் டிடி குக்கிங் சேனல் மாற்ற போறீங்கன்னு. இவள்கிட்ட நானும் சொல்லிட்டேன், ஏன்னா வெயில் ஆல்ரெடி பாருங்க. பிராங்கா சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு எந்த வீடியோ எடுக்கிறது, அதனால எனக்கு தெரிஞ்ச சமையலை நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். சரி ஓகே, இது போட்டோம் அப்படி. சரி, சமையல் அப்பார்ட் ஃப்ரம் சமையல் போட்டா என்ன போட முடியும்? வெளியே வாரத்துல ஒரு நாள் இவன் வந்து கிரிக்கெட் நீங்க பாப்பீங்களா? நான் வீடியோ எடுத்தாலும் பாக்குறது அதுலயும் நல்லா இல்ல அப்படின்னு இருக்கும். எப்ப வெளியே போறதுக்கு அவங்களுக்கு உடம்பு சௌகரியம் படணும். அப்புறமா வீட்டுல இருந்தாலும் கண்ணு முழிச்சு பார்த்தாலே 12-1 மணி ஆயிடுது. இது எங்கேருந்து வெளியே போய் எப்படி பண்றதுன்னு தெரியல. சரி, ஒரு குக்கிங் vlogக்கு அப்புறமா ஆமா வெளியே போ. இது எப்பத்துல இருந்து நாங்க சொன்னோம் தெரியல, இந்த கட்டி இன்னும் அது வந்து பழுத்து அது ரொம்ப இது இருக்கு. ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்றது நியாயம் தான், நாங்க போய் பார்க்கணும் இனிமேல் தான். அது வந்து குட்டியா இருக்கு, 1 வீக்ல சரியாயிடும். அது என்ன இப்படி இருக்குன்னு தெரியல, அது ஏன் இப்படி அப்படின்னு தெரியல. சரி, நாம கட்டி வாங்க போலாம். நாம கட்டியே லேட் ஆயி துபாயில இங்க இட்லி பொடி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? நாம கட்டி வாங்க போய் இட்லி பொடி வாங்கிட்டு அது அங்க அது வந்து கிரேவிங்ஸ். இப்ப போனவனே சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். இட்லி பொடி இருந்தா நானும் செஞ்சு சாப்பிடுவேன், இவனும் வீட்டுல அரைக்க வேண்டியதானே. என்ன பண்ற அப்படின்னா இட்லி பொடி ஒலிக, இட்லி பொடி என்னதான் இருந்தாலும் கடையில சாப்பிடுற மாதிரி ஆகாதுங்க. பாய் டாடா. நீ வந்து இட்லி பொடி பஞ்சாயத்து பத்தி பேசிட்டு சொன்னேல, அதனால நான் வந்து சொன்னேன். பாய்ங்க. யாரோ செஞ்ச இட்லி பொடி நீ செஞ்ச மாதிரி எனக்கு கொடுக்கிறது. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருளு சுதிவு. சரிங்க, பாய். மண்டபத்திரம் காய்ஸ்.